ரைட் பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போற விஷயம் சவர்க்காரம் தயாரிப்பு. சவர்க்காரம் தயாரிப்பு. இந்த சவர்க்காரம் தயாரிப்பை பொறுத்தவரையில 4 படிமுறைகளின் ஊடாக இந்த சவர்க்காரம் என்ன செய்யப்படுகிறது, தயாரிக்கப்படுகிறது. அதுல முதலாவது படிமுறையாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் சவர்க்காரமாக்கல். சோ நாங்க முதலாவது சவர்க்காரம் தயாரிப்போம்னா முதலாவது சவர்க்காரத்தை தயாரிப்போம். அப்ப முதலாவது படிமுறையாக நாங்கள் எடுக்க போறது சவர்க்காரமாக்கல். அப்ப படிமுறை 1 இந்த சவர்க்காரமாக்கல் தான் படிமுறை 1. நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொன்னால், பொதுவாக தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்பை எடுக்க நாங்கள் பிரதானமாக தாவர எண்ணெயை பற்றி கதைப்போம். தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்பை சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசல். சோடியம் ஹைட்ராக்சைடு என்று சொல்லும் போது பெருமளவில் நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற சவர்க்காரம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்று சொல்லும் போது பேபி சோப், சிறுவர்களுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற சவர்க்காரம் KOH பயன்படுத்தி தயாரிக்கப்படும். இங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால், தாவர எண்ணெய் அல்லது விலங்கு எண்ணெய், விலங்கு கொழுப்பு வைப்போம். அவரை NaOH அல்லது KOH முன்னிலையில கார நீர்ப்பகுப்புக்கு உட்படுத்துவோம். அந்த கார நீர்ப்பகுப்புக்கு உட்படுத்தும் போதுதான் நமக்கு சவர்க்காரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதாவது நாங்கள் என்ன சொல்ல போறோம் என்று சொன்னால், இந்த தாவர எண்ணெயா இருக்கட்டும் அல்லது விலங்கு கொழுப்பு, நாங்கள் பிரதானமாக தாவர எண்ணெய் எடுப்போம். அது நாங்கள் பிரதானமாக எடுப்பது தேங்காய் எண்ணெய். இந்த தாவர எண்ணெய் இருக்கு தானே, தேங்காய் எண்ணெய் என்று எடுத்துக்கொள்றோம். இந்த தேங்காய் எண்ணெயில் எது இருக்கும் என்று பார்த்தா மூகிளிசரைடு என்று சொல்லப்படுகின்ற எசுத்தர் காணப்பட போகிறது. மூகிளிசரைடு என்கின்ற எஸ்டர். அப்ப இந்த மூகிளிசரைடு என்ன செய்ய போறோம் என்று சொன்னால், நாங்கள் எழுத போறோம் RC⋯O RC⋯O. இங்கால என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் CH2 கூட்டம் இருக்குது. இங்கேயும் CH, இங்கால CH2 கூட்டம் இருக்குது. இப்ப நடுவில் என்ன செய்ய போறோம் சொல்லுங்க, அதே விஷயத்தை தான் நாங்கள் ஜாயின் பண்ண வேண்டி இருக்கும். OC⋯O R இங்காலையும் கொடுப்போம். O இங்கால C⋯O R என்று கொடுப்போம். அதே போல இங்கேயும் என்ன வரப்போதோ C⋯O R. ட்ரைகிளிசரைடு அல்லது மூகிளிசரைடு என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த நம்ம தேங்காய் எண்ணெயில பிரதானமாக இருக்கிறது எடுத்துக்கொள்வோம். இந்த ட்ரைகிளிசரைடு அல்லது மூகிளிசரைடு என்ன செய்ய போறோம்னு சொன்னால், நாங்கள் பொதுவாக பயன்படுத்துறது NaOH தானே, பேபி சோப்புக்கு மட்டும்தான் KOH. அப்ப நான் NaOH என்று எழுதுறேன். சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை போட்டு, சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை போட்டு கார நீர்ப்பகுப்புக்கு உட்படுத்தப்பட போகிறது. கார நீர்ப்பகுப்புக்கு உட்படுத்தப்பட போகிறது. சோ இங்க பாருங்க, அப்ப நீர் பகுப்புன்றவங்க நமக்கு இவ்வளவு இது கூட உடையத்தான் போகும். அப்ப கார நீர் பகுப்புக்கு அவர் உட்படுத்த போறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நீர் பகுப்பு சொல்லக்கூடிய என்ன இருக்கும், ஒரு பக்கம் எச்சும் ஒரு பக்கம் OH போடுவோம், மற்ற புறவு பார்ப்போம். ஒரு பக்கம் H ஒரு பக்கம் OH, ஒரு பக்கம் H ஒரு பக்கம் OH, நீர் பகுப்பு தானே. அப்படி போடும் போது பாருங்க, இந்த ஒரு கார்பாக்சிலிக் அமிலம், இந்த ஒரு கார்பாக்சிலிக் அமிலம், இந்த ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் என்று சொல்லி 3 கார்பாக்சிலிக் அமிலங்கள் வரப்போகுது. ஆனால் இந்த கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த NaOH தாக்கம் புரிகின்ற சந்தர்ப்பம், அப்ப நாங்கள் 3 மோல் NaOH நமக்கு தேவை. அந்த 3 மோல் NaOH தாக்கம் புரிகின்ற சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா 3 மோல் RC⋯O - Na+.
இந்த கார்போக்சிலிக் அமிலத்தின் சோடிய உப்பான இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் சவர்க்காரம். கார்போக்சிலிக் அமிலத்தின் சோடிய உப்பான சவர்க்காரம் வாரத்தோட இன்னும் ஒருவர் பக்க விளைவாக நமக்கு கிடைக்கத்தானே வேணும். பாருங்க என்ன பக்க விளைவு, CH2OH CHOH CH2OH அப்படியே எழுதி ஒரு லேசிட்டார். CH2OH அங்கால CHOH அங்கால CH2OH என்றால் வாரார். அப்ப இதுதான் சவர்க்காரம். இது கிளிசரின் என்று சொல்லப்படும் பக்க விளைவாக வருகிறார். கிளிசரின் அல்லது கிளிசரோல் என்று சொல்லுவோம். கிளிசரின் அல்லது கிளிசரோல் பக்க விளைவாக வருகிறது. அதுல நாங்க கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப என்ன நடக்குது, தேங்காய் எண்ணெய் பொதுவாக நாங்கள் பயன்படுத்தப்படுற தேங்காய் எண்ணெயை கார நீர்ப்போக்குக்கு உட்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன உருவாகுது, கார்போக்சிலிக் அமிலத்தின் சோடிய உப்பான சவர்க்காரமும் பக்க விளைவாக கிளிசரோலும் பெறப்படுகிறது. அதை குறித்துக் கொள்ளுங்க. ரைட், அதை எழுதிருப்பீங்க. அதோட நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும் என்னன்னா, இந்த சவர்க்காரமாக்கல் தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம். சவர்க்காரமாக்கல் தாக்கம் ஏன் புறவெப்ப தாக்கம் நாங்க சொல்றோம்னு சொன்னால், இப்ப மூகிளிசரைட் நீர்ப்போப்படைஞ்சோட கார்போக்சிலிக் அமிலமும் என்ன சொல்றது கிளிசரோலும் வருது. கார்போக்சிலிக் அமிலம் NaOH நடைமுறையாக்கப்பட போகுது. அப்ப கார்போக்சிலிக் அமிலம் NaOH நடைமுறையாக்கப்படும் போது தாக்கம் என்ன தாக்கம், நடைமுறையாக்கல் தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்கு. அது ஒரு விஷயம். அதை தவிர இந்த தாக்க கலவையின் வெப்பநிலை நாங்கள் 70 பாகை சீல பேணணும். அதோட அடுத்த விஷயம் நமக்கு தெரியணும் என்னென்றால், இந்த சோப் பண்ணு கொஞ்சம் பாருங்க, R(C)O- இந்த ஆறும் இந்த காவணம் சேர்ந்து, இந்த R என்பது அற்கை கூட்டம், இந்த அற்கை கூட்டம் இந்த காவணம் சேர்ந்து மொத்த காவணம் எப்படி இருக்கலாம் என்றால் 12, 14, 16, 18 வரையும் போகலாம். இப்ப இந்த 12 கார்பனை கொண்டதுல பிரதானமாக இருப்பது லோரிக் அமிலத்தினுடைய எசுத்தர் அல்லது லோரிக் அமிலத்தினுடைய மூகிளிசரைட் என்று சொல்லுவோம். லோரிக் அமிலத்தினுடைய எசுத்தர் தான் அங்க காணப்பட போது. அது பெர்சன்டேஜ் பாருங்க 44 தொடக்கம் 52. அடுத்த கட்டம் 14 கார்பன்ல இருக்க போது மிரிஸ்டிக் அமிலத்தினுடைய எசுத்தர். மிரிஸ்டிக் அமிலத்தினுடைய எசுத்தர் அது 14% இருக்கு. 16 கார்பனை பாருங்க பாமெட்டிக் அமிலத்தினுடைய எசுத்தராக இருக்குது. பாமெட்டிக் அமிலம் 10% இருக்குது. அதே போல 18 கார்பன்ல தியரிக் அமில எசுத்தர் 3% இருக்குது. அதே 18 கார்பன்ல ஒரு இரட்டை பிணைப்பை கொண்ட ஒரேக் அமிலத்துடைய எசுத்தர் இருக்குது. ஆகவே இவர் நிரம்பாதவர். அப்போ 8% குறைஞ்சதா, 5% 8% குறைவு, 8% அல்லது 10% குறைஞ்சதான் நிரம்பாதவர். அப்ப 90% நிரம்பியதாகத்தான் காணப்பட போகும். சோ அப்ப நமக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சவர்க்காரத்தை பொறுத்தவரை பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு 12 கார்பனை கொண்ட ஒரு எசுத்தர் எப்படி இருக்கும் என்றால் CH3 CH2 CH2 இப்படியே போகும். நாம எழுதி கொண்டே போகலாம். CH2 CH2 இப்படியே CH2 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 இவர் 1 2 3 4 5 6 7 8 9 10 அதோட 11 கார்பனும் அந்த அல்கைல் கூட்டமாக வந்ததுக்கு பிறகு இவ்வளவு வாய்ப்பது ஹைட்ரோ கார்பன் சேர்க்கணும். அங்கால C டபுள் கொண்டோ O- Na+.
அப்ப அந்த 12 கார்பன் கொண்ட சவக்காரம் வந்து இருக்கும்போது லோரிக் அமிலத்தினுடைய எசுத்தர் மூலம் பெருக்கிறோம். அந்த R என்பது கூட 11 கார்பனும் C டபுள் கொண்டோவுக்குள்ள ஒரு கார்பன் இருக்கிறதால மொத்தம் 12 கார்பன். இவ்வளவும் வால் பகுதி, இவ்வளவும் வந்து என்ன தலைப்பகுதியா இருக்கும். C டபுள் கொண்டோ O மைனஸ் Na பிளஸ் இவ்வளவும் தலை, இவ்வளவும் வால். சோ இதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ரைட். படிமுறை 2 பாருங்க. கிளிசரின் அல்லது கிளிசரோல அகற்ற வேண்டி இருக்கும். சரிதானே? இப்ப என்ன செய்யறோம்னு பாருங்க. நாங்க முதலாவது சவர்க்காரமாக்கலை மேற்கொண்ட உடனே சவர்க்காரமும் கிளிசரோடும் வந்துட்டு பக்க விளைவா. இப்ப அதனுடைய நீர் வலயம் இருக்கு. அந்த நீர் வலயத்துல பாத்தீங்கன்னா கிளிசரோல் அதிகமாகவும் சவர்க்காரம் குறைவாகவும் இருக்கும். ரெண்டையும் செப்பரேட் பண்ணுவோம். அந்த நீர் வலயத்தில் என்ன நடக்கும் கேட்டால் இந்த சவர்க்காரம் நீரோட இந்த சமநிலையில இருக்கும். இப்ப கிளிசரோல் தனியா போகணும், சோப் தனியா போகணும். இதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னா நாங்க இந்த கரைசலுக்கு பிரைன் கரைசலை சேர்த்து கொள்வோம். பிரைன் கரைசல்ன்றது சிறிந்த NaCl கரைசல். அப்ப செறிந்த NaCl நாங்க மேற்கு எழுதிட்டாங்க எனக்கு ஈஸிக்காக. செறிந்த NaCl கரைசலை போட்டு விட்ட உடனே இவர் எப்படி அயனாக்கம் அடைய போறார். இங்க Cl மைனஸ் aqueous ஆகவும் Na பிளஸ் aqueous ஆகவும் இவர் அயனாக்கம் அடைய இங்க என்ன விளைவு செயற்பட வழிகிற போது பொது அயன் விளைவு. இந்த பொது அயன் விளைவு காரணமாக சவர்க்காரத்தினுடைய அயனாக்கம் பித்திசை நோக்கி நகரப் போகுது. அப்ப சவர்க்காரத்தினுடைய அயனாக்கம் பித்திசை நோக்கி நகரும் போது அந்த நீர் வலயத்துல கொஞ்சம் தான் கலந்து கிடக்கிற சவர்க்காரம் என்ன செய்ய போகுது, இங்க ஃபுல்லா ரிவர்ஸ்ல போய் வீழ்வடிவாக போகுது. சவர்க்காரம் என்ன செய்ய போது மேலும் வீழ்வடிவாகி அந்த வலயத்திலிருந்து அப்புறப்பட போகும். சரியா புரியுது? அப்ப இந்த Na பிளஸ் இந்த பொது அயன் விளைவு காரணமாக இந்த நீர் வலயத்தில் இருக்கிற இந்த சவர்க்காரத்தின் அயனாக்கம் பித்திசை நோக்கி நகர்ந்த உடனே சவர்க்காரம் வீழ்வடிவாக அது நீர் வலயத்திலிருந்து என்ன செய்ய போகுது, அது வேறு பக்கமா செப்பரேட் பண்ணப்பட போகுது. அப்படி செப்பரேட் பண்ணப்படும் போது இங்க உப்பை போட்டுதானே, உப்பை போட்டோடனே அந்த நீர் வலயத்தினுடைய அடர்த்தியும் என்ன செய்ய போகுது, கூட போகுது. அப்ப நீர் வலயத்தின் அடர்த்தி அதிகரிக்கிறதோட நீர் வலயம் ஒரு பக்கம், சவர்க்காரம் ஒரு பக்கம் வேறாக போகுது. அந்த நீர் வலயத்துல அதிக அளவில் என்ன கரைஞ்சு போகுது, கிளிசரோல் கரைய போகுது. அதான் அங்க நடந்த விஷயம். அப்ப சவர்க்காரம் தனிய போகுது, நீர் வலயத்துல அதிக அளவில் என்ன போகுது, கிளிசரோல் போகுது. இதை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப என்ன நடந்துட்டு நீர் வலயத்தோட கிளிசரின் தனியா போயிட்டு சவர்க்காரம் இங்கால தனியா வருது. இப்ப இந்த ரெண்டையும் வெளியார எடுப்போம். அப்ப நீர் வலயத்துடன் கூடிய கிளிசரினை வெளியார எடுப்போம், அதே போல சோப்பை வெளியார எடுப்போம், சவர்க்காரத்தை வெளியார எடுப்போம். ரெண்டையும் தனித்தனியா பிரித்து எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த நீர் வலயத்தில் இருக்கிற அந்த உப்பும் கரைஞ்சான் இருக்க போது அதுல இருந்து இந்த கிளிசரின் தானே, கிளிசரினை நாங்கள் வேறாக்கி என்ன செய்வோம், அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். கூடுதலாக இந்த நாடகங்கள் படங்கள்ல உணர்றதுக்கும் அந்த கிளிசரால் பயன்படுத்தப்படுது. அதை தனி எடுத்துட்டான். எடுத்தால் சவர்க்காரம் வந்து என்ன நிலையில் இருக்கும், ஈர நிலையில இருக்கும். தூய்மையற்ற சவர்க்காரம் ஈர நிலையில காணப்படுறதால நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், ஈரை சவர்க்காரம் என்று சொல்லுவோம். அதையும் பம்பி வழியாக எடுத்துட்டான். எடுத்து போட்டு என்ன செய்யறது, நாங்கள் ஏற்கனவே கிளிசரோட நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம், அதையும் முடிச்சுட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம், கிளிசரோல் அகற்றப்பட்ட உப்பு கரைசலை திருப்பி என்ன செய்யலாம், தூய்மையற்ற சவகாரத்துக்குள்ள போட்டு அதை நாங்கள் என்ன செய்யலாம், பிரிச்சு கொண்டு வரலாம். ஓரளவுக்கு கிளிசரனை திருப்பி திருப்பி நீக்கலாம். அது ஒரு வேலையை செய்யலாம். அப்ப கழிவின சவர்க்காரத்தை நாங்கள் வேறாக்கிட்டோம். கழிவின சவர்க்காரம் வேறாக்கப்பட்டு அதில் இருக்கிற உப்பு கரைசல்களை என்ன செய்ய, உப்பு வந்து
மேலும் மேலும் கழுவப்பட்டு வேறாக்கப்பட்டு வருது. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்? உப்பு கரைசல் இருக்குதானே, உப்பு கரைசல் சவக்கரமாக்கலின் பின்னர் கிளிசரனை நீக்குவதற்காக என்ன செய்யப்பட போகுது? பயன்பட போகுது. உப்பு கரைசல் கிளிசரனை நீக்கிறதுக்காக பயன்படுது. இதனால உப்பு கரைசலை நாங்க என்ன செய்யறோம்? மீள் சுழற்சிக்கு உள்ளாக்கலாம். ஏன் நாங்க இப்ப சவக்காரத்துல இருந்து சோடியம் குளோரைட்டை வழியாக எடுத்தாலும் அந்த சோடியம் குளோரைட்டை கொண்டு திருப்பி கிளிசரோல போட்டு என்ன செய்யலாம்? நாங்கள் வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கு. கிளிசரோல அகற்றுறதுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். அதான் இந்த படிகள். படிமுறை மூண்ட பாருங்க. சவகாரத்தை சுத்திகரித்தல். பெரும்பாலும் நாங்கள் கிளிசரினை அகற்றி போட்டோம். அகற்றினது பிற்பாடு கிளிசரின் நீக்கப்பட்டு ஓரளவு சுத்திகரிக்கப்பட்ட அந்த சவக்கார நிலத்தை கொண்டிருக்கும் பார்த்தால் சோடியம் குளோரைட்டு நீர் இருக்கும். சோடியம் குளோரைட்டு நீர் அந்த சவக்காரத்துக்குள்ள இருக்கு. அதை என்ன செய்யறால் இந்த மைய நீக்க முறையை பயன்படுத்தி மைய நீக்கத்துக்கு உட்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் சவக்காரம் ஒரு பக்கம் உப்பு மற்ற பக்கமாக பிரித்து விடும். அப்ப சவக்காரம் ஒரு பக்கம் உப்பு மற்ற பக்கம் போய்விடும். போனால் சவக்காரம் அப்படி சவக்காரம் வரும்போது அது கிட்டத்தட்ட ரசமஞ்சு வீதம், தெளிவு 100% அரை ரசமஞ்சு வீதம் தான் சோடியம் குளோரைடாக இருக்கும். மற்றெல்லாம் போய்விடும். அப்படித்தான் இருந்தாலும் இந்த சவக்காரத்துல நாங்கள் கார நீர் போக்குகாக போட்ட எண்ணெய் வச்சு கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சு கொடுக்க எண்ணெய் வச்சு வந்து நம்ம சருமத்துக்கு பாரிய பாதிப்பு. அப்ப என்ன செய்யணும்? எண்ணெய் வச்சு நடுநிலையாக்கணும். எண்ணெய் வச்சாரு ஒரு காரம். அந்த எண்ணெய் வச்சு நடுநிலையாக்குறதுக்காக நாங்கள் என்னத்தை பயன்படுத்துவோம் என்று பார்த்தால் சித்திரிக் அமிலம், பொஸ்போரிக் அமிலம், அதே போல தேங்காய் எண்ணெயில காணப்படக்கூடிய சுயாதீன கொழுப்பு அமிலங்களை போடுவோமாக இருந்தால் இவர்கள் என்ன செய்யப்படும்? இந்த எண்ணெய் வச்சு நடுநிலையாக்கி நமக்கு சவக்காரம். அப்ப மூன்றாவது விஷயம் என்ன? சவக்காரத்தை சுத்திகரித்தல். படிமுறை 3 புரிஞ்சு கொடுங்க. நாலாவது படிமுறை பாருங்க. சவக்காரத்தை முடிவு பொருளாக பெறணும். எல்லாத்தையும் உற்பத்தி செய்தோடு நமக்கு கடையை சோப் வரணும். அதுக்கு என்ன செய்யணும் பாருங்க. உப்புகள் நீக்கப்பட்ட பிறகு அங்க நீர் கூட இருக்கும். அப்படியும் சவக்காரத்துல நீர் இருக்கும் கூட. அதுல இருக்கிற நீரை 12 வீதம் வரையில குறைக்கோணமாக இருந்தால் நீரை ஆவியாக்கும். அப்ப அந்த நீரை ஆவியாக்குறதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 120 பாகை வரை வெப்பம் ஏற்றுறாங்க. 120 பாகை வரை வெப்பமேற்றத்தோட குறைந்த அமுக்க வலயம் ஒன்று கூட இதை இப்படி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்ப்ரே பண்றாங்க. அவ சிறு துளிகளாக பரப்பி செல்லுமாறு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய என்ன நடக்கும்னு பார்த்தால் அந்த நீர் என்ன செய்ய போகுது? ஆவியாக போகுது. நீர் ஆவியாகிறதுக்காக சோப்பிலிருந்து சக்தியை பெற்றோடனே சவக்காரத்தினுடைய வெப்பநிலை குறையும். சவக்காரத்தின் வெப்பநிலை குறைஞ்ச உடனே அந்த குறைந்த அமுக்கமுள்ள பாத்திரத்துல சவக்காரம் படியும். இப்ப நீர் வந்து ஆவி ஆயிட்டு, அப்ப நீர் ஆவி வெளியேற்றப்பட்டு போட்டு அந்த உலர்ந்த சவக்காரத்துக்குள்ள நாங்க என்ன செய்யணும்? நாங்க நிரப்பிகளை போடணும், நிறமூட்டிகளை போடணும், மணமூட்டிகளை போட்டு நமக்கு தேவையான சேப்பில நாங்கள் என்ன செய்வோம்? சவக்காரத்தை பெற்று உரைகள் அடக்கி நாங்கள் விற்பனை செய்ய வேண்டியிருக்கு. இதுதான் 4வது படிமுறை. புரிஞ்சு கொடுங்க. அடுத்த விஷயத்தை நமக்கு தெரியணும் என்னன்னா சவக்காரத்தினுடைய TFM பெருமானம், டோட்டல் ஃபேட்டி மேட்டர் தெளிவாக சொல்லப்படுது. ஒரு சவக்கார கட்டி என்று எடுத்துக்கொண்டு அந்த சவக்கார கட்டியில எவ்வளவு சதவீதம் சவக்காரம் இருக்கு விஷயம். இங்க பாருங்க, சவக்கார கட்டியில் உள்ள சவக்காரத்தின் சதவீதம். ஒரு உதாரணத்துக்கு லாக்ஸோ ஒரு சவக்காரத்தை நாங்கள் எடுப்பமாக இருந்தால் அதுல பாத்தீங்கன்னா பொதுவாக 54 தொடக்கம் 56 வீதம் சவக்காரம் இருந்தால்
ஏனையவை என்னவா இருக்கு பாருங்க, நிரப்பி பொருட்கள், சலவை மேம்படுத்திகள், நிறமூட்டிகள் என்பன காணப்பட போகுது. நிரப்பி பொருட்கள் இருக்குது, சலவை மேம்படுத்திகள் இருக்கு, அதே போல நிறமூட்டி. அப்ப கிட்டத்தட்ட 54-56% தான் சோப்பு இருக்கு. மற்றெல்லாம் நிரப்பிகளும் சலவை மேம்படுத்திகளும் நிறமூட்டிகளும் இருக்கு. அதான் சொல்றாங்க பாருங்க, சவர்க்காரத்துக்குள்ள மொத்த கொழுப்பு பொருட்களின் அளவு என்று சொல்லலாம், அல்லது சவர்க்கார கட்டியுள்ள சவர்க்காரத்தின் சதவீதம் TFM என்று சொல்லப்படுது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்ததா பார்க்க போற விஷயம் சவர்க்காரத்தின் அழுக்கு அகற்றுகின்ற செயற்பாடு. இப்ப நாங்க உடம்பா இருக்கட்டும், ஆடைகளா இருக்கட்டும், அதுக்கு அழுக்குகளை அகற்றும். அந்த அழுக்குகள் சொல்வது வியர்வை என்று சொல்லுவோம். எண்ணெய் தன்மையான விஷயம் அங்க கூடுதலாக இருக்கும். அப்போ எண்ணெய் தன்மையான விஷயம் ஒரு அழுக்காக இருக்கும் போது நமக்கு தெரிய வரும், கார்போக்சிலிக் அமிலத்தின் சோடிய உப்பு தான் சவர்க்காரம். இதுல ரெண்டு பகுதிகள் இருக்கு. ஒன்று முனைவற்ற அல்கைல் கூட்டமும் முனைவுடைய C+O- பகுதியும் காணப்படுகிறது. இப்படி இருக்கும்போது ஒன்று தலை ஒன்று வால், இது வால் இது தலை என்று வச்சுக்கொண்டு இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த முனைவற்றது இருக்கு தானே, இந்த முனைவற்ற இந்த அல்கைல் கூட்டம் என்ன செய்யும் என்றால், அந்த கார்பன் சங்கிலி இந்த உதாரணத்துக்கு நம்மளோட மேலா இருக்கட்டும் இல்லது ஒரு உடுப்பா இருக்கட்டும், அதில் இருக்கிற எண்ணெய் சார்ந்த அழுக்கு கரையை என்ன செய்ய மாட்டால் தான் கைப்பற்றுவார். தான் கைப்பற்றி தன்னோட எண்ணெய் எடுத்துருவார். நீர்ல கரையக்கூடிய பகுதி நீர்ல கரைஞ்சி நிற்கும். இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி என்ன வந்து குழம்பாக்கல் நடக்குது. பிறகு நாங்க என்ன செய்ய போறோம், ஷவர்ல குளிக்கும் போது அல்லது உடுப்பை கழுவும் போது அந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போகுது, உடுப்பிலிருந்தோ உடம்பிலிருந்தோ வெளியேற போகுது. இதுதான் அழுக்கு இருக்கின்ற செயற்பாடு. புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் ஒன்றை நாங்கள் யோசிக்கணும் என்னன்னா, இந்த சவர்க்காரத்தில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா, சவர்க்காரம் பன்னீர்ல கரையாமலும் நுரைக்காமலும் படிஞ்சு போய் வீழ்நிலையமாகும். அது என்ன நடக்குதுன்னு பார்த்தால், பன்னீர்ல மேக்னீசியம் 2+, கால்சியம் 2+, Fe2+ போன்ற கத்தியங்கள் அங்கு காணப்படுகிற சந்தர்ப்பத்தில் நமக்கு தெரியும் கார்போக்சிலிக் அமிலத்தின் சோடிய உப்பு தான் சவர்க்காரம். அந்த பன்னீர்ல இருக்கிற உதாரணத்துக்கு நாங்கள் Mg2+ எடுத்திருக்கிறோம் என்று சொன்னாங்க, என்ன நடக்கும் சொன்னால், இந்த R-C+- இந்த Mg2+ சேர்ந்து வீழ்வடிவாகிறது. அப்ப வீழ்வடிவாகிறதால சவர்க்காரம் வீழ்நிலையமாகி கொண்டு போகவே நுரைக்கையும் மாட்டாது. நம்ம ஆடை கழுவுறதுக்கோ உடம்பு கழுவுறதுக்கோ அது பொருத்தப்பாடு குறைவாக மாறிவிடும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். குறிச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப பாருங்க, சவர்க்காரத்துக்கு மாற்றீடான துப்புரவாக்கி நாங்கள் பார்க்க போறோம். இதுல என்ன இருக்கிற சோடியம் அல்கைல் பென்சீன் சல்பேட் என்கிற துப்புரவாக்கியை பயன்படுத்துவோமாக இருந்தால் இவர் பன்னீர்ல என்ன செய்ய மாட்டார், வீழ்வடிவாக மாட்டார். சோ பன்னீர்லையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக சவர்க்காரத்துக்கு மாற்றீடாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு துப்புரவாக்கி பென்சீன் அல்கைல் சோடியம் அல்கைல் பென்சீன் சல்பேட். சிம்பிளா சோடியம் அல்கைல் பென்சீன் சல்பேட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரிதானே? அதை கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க இப்ப வினாக்களை பார்க்கிறோம். பாருங்க, தேங்காய் எண்ணெயில் செறிந்துள்ள பெரும்பான்மை கொழுப்பமிலம்ன்றது முதலாவது கேள்வி கேட்டவங்க. காப்ரிக் அமிலம், லோரிக் அமிலம், தியரிக் அமிலம், மிரிஸ்டிக் அமிலம், பாமெட்டிக் அமிலம். நான் சொல்லியிருப்பேன், இருக்கிறதுக்குள்ளே கூடுதலான பெர்சன்டேஜ்ல இருக்க போறது வந்து என்ன, லோரிக் அமிலம் தான் இருக்க போகுது. அப்ப அதுக்குரிய விடை இரண்டாவது விடை லோரிக் அமிலம். சரி, தேங்காய் எண்ணெயிலிருந்து சவர்க்காரம் உற்பத்தி செய்வதில் சம்பந்தப்பட்ட தலைமை முறை ஒன்று நடுநிலையாக்கம், இரண்டாவது கார நீர்ப்போக்கு, ஐதரசனேற்றம், ஒட்சியேற்றம், எசுத்தராக்கள். 5 விட தந்திருக்கு. அப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்ன, கார நீர்ப்போக்கு.
அதாவது தாவர எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்பின் கார நீர்ப்போப்பின் மூலம் தான் சவர்க்காரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. கார நீர்ப்போம் இல்லாமல் நீர்ப்போம் மட்டும் வந்தாலும் அதை எடுக்க வேண்டியதுதான். ரைட். மூன்றாவது கேள்வியை பாருங்க. சவர்க்கார உற்பத்தியில் பக்க விளைபொருளாக கிளைக்கோல் பெறப்படலாம். இல்லை, கிளைக்கோல் இல்லை, கிளிசரால் அல்லது கிளிசரீன். இரண்டாவது விடை பக்க விளைபொருளாக கிளிசரீன் பெறப்படலாம். சரி. பக்க விளைபொருளாக புரோப்பனால் பெறப்படலாம். பிழை. பக்க விளைபொருளாக அசெட்டோனை பெறலாம். பிழை. பக்க விளைபொருளாக மேற்கூறியப்பட்ட எதனையும் பெற முடியாது. பிழை. அப்ப விடை பக்க விளைவாக கிளிசரீனை பெறலாம். இரண்டாவது விடை. அடுத்த வழியை பாருங்க. சவர்க்கார உற்பத்தியில் சவர்க்காரம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது அவை உண்மையானது அல்லது உண்மையானது? முதலாவது விடை சவர்க்காரத்தில் அவங்க சொல்லிக்கிறாங்க. முதலாவது விடையை பாருங்க. சவர்க்காரத்தில் CH3 CH2 10 times CH2 10 times COO minus Na plus. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க 10 கார்பன், இங்க ஒரு 11வது கார்பன், இங்க ஒரு 12வது கார்பன். அப்ப 12 கார்பனை கொண்டதால் லோரிக் அமிலத்தினுடைய எசுத்தர், அந்த லோரிக் அமிலத்தினுடைய எசுத்தரின் நீர்ப்பகுப்பின் மூலம் பெறப்பட்ட சவர்க்காரம் தான் இது. அப்ப சரி. சவர்க்காரத்தில் CH3 CH2 10 times COO minus Na plus இருத்தல் கூடும். சரி. சவர்க்கார உற்பத்தியின் போது பக்க விளைபொருளாக கிளைக்கோல் பெறப்பட இல்லை, கிளிசரீன் அல்லது கிளிசரோல் தான் பெறப்படும். கிளைக்கோல் பெறப்பட மாட்டாது. அடுத்தது சவர்க்கார உற்பத்திக்கு ஐதரசன் வாயு அவசியம் இல்லை. புரோப்பேன் 1,2,3 ட்ரையோல் சவர்க்கார கைத்தொழில் இருந்து பெறலாம். அது சரி. புரோப்பேன் இதானே CH2OH CHOH CH2OH இதால் புரோப்பேன் 1,1 2 3 என்று போட்டால் 1,2,3 ட்ரை ஆல் புரோப்பேன் 1,2,3 ட்ரையோல் தான் கிளிசரின் அல்லது கிளிசரோல் என்று சொல்றோம். அப்ப புரோப்பேன் 1,2,3 ட்ரையோல் சவர்க்கார கைத்தொழில் வரலாம். சரி. அப்ப விடை ஏயும் டியும் நாலாவது விடை. அடுத்த பாருங்க. ஐந்தாவது கேள்வி. சவர்க்காரம் கொண்டிருக்க வேண்டிய இயல்புகள் நீரில் கரையக்கூடியதாக இருக்கு. அப்பதான் சவர்க்காரத்தை பாவிக்கலாம். சரி. நீரின் மேற்பரப்பு விசையை குறைத்து நினைக்கும் கருவியாக தொழிற்படாதான் செய்யுது. எண்ணெயிலும் கரையக்கூடிய பகுதிகள் காணப்படுதல் வால் பகுதி அற்கே கூட்டம். சரி. அப்பதான் எண்ணெயும் தண்ணி இங்க மிக்ஸ் ஆகி குழம்பாகும். எதிரேற்றமுள்ள கூறுகளாக மாற்றப்படல் வேண்டும். COO மைனஸ் இருக்கு. மேற்கூடிய யாவும் சரி. அதான் அப்ப அஞ்சாவதான் மேற்கூடிய யாவும் சரியானது. கட்டுரை வினாவுக்கு வந்து 2012ஆம் ஆண்டு சவர்க்கார உற்பத்தியில் சம்பந்தப்பட்ட 4 படிமுறைகளையும் சுருக்கமாக விவரிக்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அப்ப 4 படிமுறைகளையும் விவரிக்க சொன்னால் அந்த 4 படிமுறைகளையும் கொடுத்து விடுகிறார். முதலாவது சவர்க்காரமாக்கல், இரண்டாவது கிளிசரின் அல்லது கிளிசரோல் அகற்றல், மூன்றாவது சவர்க்காரத்தை சுத்திகரித்தல், நாலாவது சவர்க்காரத்தை முடிவு பொருளாக மாற்ற அல்லது முழுமையாக்கல் என்ற 4 ஸ்டெப்புகளை தெளிவாக விவரித்து விட்டீங்கன்னா சரி. இதுதான் சவர்க்கார உற்பத்தி.